ராஜி வீட்ல இருக்காங்க. கதிர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணோனே அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "ஆமா, வீட்ல யாராவது இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல எல்லாரும் வெளிய போயிருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. "சரி ராஜி, நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்த உடனே, "எதுக்கு எல்லாரும் வெளிய போயிருக்கீங்களான்னு கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. "இல்ல ஒரு முக்கியமான விஷயம்." அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. "இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. அந்த பார்சல வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "என்னங்க இது? போலீஸ் ட்ரெஸ்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா ராஜி, நீ போய் போட்டுட்டு வா போ. எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "இருங்க, அதுக்கு ஒரு டைம் இருக்குல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. "யாராவது வந்துற போறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "நீ தான் சொன்னல்ல, யாருமே இல்லன்னு சொல்லிட்டு. ஒரு செகண்ட் மட்டும் போட்டு காமி. அப்பதான் உனக்கும் அந்த போலீஸ் ஆகணுன்ற அந்த எண்ணம் அதிகமா வரும்." அப்படின்னு சொல்றாரு. "சரிங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜி உள்ள அந்த ட்ரெஸ் போட்டு வராங்க. பார்த்தோனே அப்படியே ஷாக் ஆகுறாரு. "ரொம்ப அழகா இருக்கு உனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அங்கருந்து அப்படியே ஓடி வராங்க வெளிய. அப்படியே பாட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே, "என்னம்மா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. அதனால கதிர் வந்து என்ன வீட்டுக்கே தெரியாம படிக்க வைக்கிறாரு. அந்த போலீஸ் ஆகறதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டுருக்கோம்." அப்படின்னு ராஜி சொல்றாங்க. "அப்படியாம்மா? சரி, சரி. உன்ன இந்த ட்ரெஸ்ல பார்க்க என் கண்ணே பற்றும் போல இருக்கு. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. என் பேத்தி போலீஸ் தான் எனக்கு பெருமை தானம்மா. இப்படி ஒரு பேரன் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. "பாட்டி, வீட்ல இருக்க எல்லாரும் வெளிய போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள நான் போய் ட்ரெஸ்ஸ கழட்டணும்." அப்படின்னு சொல்றாங்க. "சரிம்மா, போ போ." அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து அப்படியே ராஜி வெட்கப்பட்டுட்டே வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்றாங்க. அப்படியே கதிர் பயங்கரமா சந்தோஷம்